இலங்கை சிறையில் உள்ள 13 மீனவர்களையும் அந்நாட்டு கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீட்டுத் தர கோரி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலா. போராட்டத்தில் எத்தனை மீனவர்கள் பங்கேற்றிருக்காங்க? மத்திய மாநில அரசுகளுக்கு அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன? இலங்கை கடல் படையால் கடந்த மாதம் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 13 மீனவர்கள் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் சிறையில் வாடி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு முதல் தமிழக மீனவர்களுடைய படைகளை 95 படகுகள், நாட்டு படகு மற்றும் இசைப்படகுகளை சேர்த்து 95 படகுகளை இலங்கை கடற்படை சிறைபிடிக்கப்பட்டு தற்பொழுது பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மீன் இனப்பெருக்க காலம் தற்பொழுது தொடங்கியுள்ளது. இந்த காலகட்டங்களில் எங்களுடைய படகுகளை உடனடியாக தடை வேண்டும் என மத்திய மாநில அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக தற்பொழுது மீனவர்கள் தங்கச்சி மடத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இப்பகுதியில் 400க்கும் மேற்பட்ட ஆண்களும் 100க்கும் மேற்பட்ட பெண்களும் தற்பொழுது உண்ணாவிரதத்தை தொடங்கி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டுள்ள இருதய மாரி இருக்காங்க மீனவ மகளிர் அணி சங்க தலைவி அவர்கள். அவங்கள்ட்ட இந்த என்ன கோரிக்கையை முன் வச்சு அவங்க போராட்டம் நடத்துறாங்க, அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நம்ம அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோம். தற்பொழுது இந்த உண்ணாவிரதத்தை நீங்க நடத்தி வரைய இது நீங்க அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கையை முன்வைக்கிறீங்க? இப்ப நாங்க இந்த உண்ணாவிரதம் 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மத்திய சர்க்கார் நம்ம ஆட்சிக்கு அவங்க சொன்ன ஒரு வாக்குறுதிகள் எந்தவித நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கப்படவில்லை. அவங்க கொடுக்கவும் இல்லை, செயல்படுத்தவும் இல்லை. தனி தொகுதி தரம் சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அது இதுவரைக்கும் நடக்கல. மீனவர்களுக்கு நல்ல தீர்வு காணுவோம், மீனவருடைய பிரச்சனைகள்ல நாங்க கச்சதீவை மீட்டு தரோம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாங்க. இதுவரைக்கும் எதுவும் நடக்கல. இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப படகு 95 படகுகள் இலங்கை பிடிக்கப்பட்டிருக்கு. இலங்கையில பிடிக்கப்பட்டிருக்கு. 18 படகுகள் உடைந்து நாசமா போயிருக்கு. இந்த 18 படகுகள் உடைந்து போன மீனவர்களுக்கு எந்தவித நிவாரணம் கொடுக்கல. அவங்க கடனால அவங்க மீனவர்கள் ஒரு பையன் கூட இறந்து போனான். ஏன்னா அப்படி சூழ்நிலையில அந்த மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில இருக்காங்க. இதுக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்ல. இப்ப இந்த 95 படகுகளை மீட்டு கொடுக்க எந்த பேச்சுவார்த்தையும் இப்ப இருக்கிற மத்திய சர்க்காரு, இப்ப இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் எந்தவித பேச்சுவார்த்தையும் எடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த வர்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த மீனவர்களை விடுவிக்கவும், 15 மீனவர்கள் இப்ப பிடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 15 மீனவர்களை விடுவிக்க வேணும். 95 படகுகளையும் மீட்டி தர வேண்டும் என்று ஒரு பேச்சுவார்த்தை இந்த 4-5 நாட்களுக்குள்ள எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அந்த படகுகளுக்கு 18 படகுகளுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும். இப்படியான கோரிக்கைகள் எங்களுக்கு இந்த 5 நாள் 6 நாள் தேர்தலுக்கு முன்னாடி இப்ப ஒன்னும் கட்டு போல. மாநில அரசாங்கம் தான் இப்ப தேர்தல் நடத்திக்கிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம் தேர்தல் நடத்த, மத்திய அரசு இன்றைக்கு நடக்க வேண்டிய காரியத்தை நடத்திக்கிட்டே இருக்கலாம். படகுகளை மீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இன்றைக்கு நடத்தலைன்னு சொன்னா இன்றைக்கே நாங்க ஒரு தீர்வு எடுப்போம். 13 மாவட்டங்களையும் 13 மாவட்ட மீனவ மாவட்டங்களையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று அந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தி 18 எம்எல்ஏக்களை நாங்கள் உருவாக்குவோம். எங்க மீனவருடைய பிரச்சனைக்கு மீனவர்களை தீர்வு காண முடிவெடுப்போம் என்று பேசுகிறோம். தற்பொழுது மீனவர்கள் அதாவது உண்ணாவிரதத்தில் இருக்கும் இருதய மாரி அவர்கள் தெரிவிக்கும் பொழுது மீனவர்கள் பிரச்சனைக்கு மீனவர்கள் தீர்வு எடுப்பதற்காக தற்பொழுது இன்று மாலைக்கு ஒரு நல்ல முடிவு வரவில்லை என்றால் 13 மாவட்ட மீனவர்களையும் தேர்தலில் நிறுத்துவதாக முடிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இன்று ராமேஸ்வரம் மீனவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த 4 மீனவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அந்த 4 மீனவர்களையும் அதாவது மே மாதம் 3ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து மீனவர்கள் மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர்.